ஒரு கிரெடிட் கார்டு வித்தா எனக்கு 80 ரூபாய் கமிஷன், 80 rupees. சோ அந்த ஒரு ஜாப்ல தான் இருந்தார். நடிக்கிற இதுல இல்ல அந்த டைம். திரும்ப நடிக்க வரணும் அப்படினால ஏதோ ஒரு படம் வந்து படம் நிலாவேவா பத்ரி இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட் கேரக்டராவே வந்துச்சு. சரி வேண்டாம், இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அட் தி சேம் டைம் வீட்டுக்கும் காசு தரணும், வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக போய் கிரெடிட் கார்டு கம்பெனியா ஏறி கிரெடிட் கார்டுலாம் வைத்துட்டு இருந்தேன். ஸோ 80 rupees. அது வந்து நான் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தா 80 rupees இல்ல, நான் கொடுக்குற டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருந்து அந்த ஃபார்ம் ஓகே ஆகி அந்த ஆளுக்கு கிரெடிட் கார்டு கிடைச்சதுனால மட்டும் தான் எனக்கு 80 rupees. ஸோ அப்படி இல்லாட்டி நான் போயிட்டு வந்ததெல்லாம் வேஸ்ட் தான். அந்த மாதிரி கிரெடிட் கார்டு வித்து அது வந்து ஒரு டிஎஸ்ஏ பேங்க் கிடையாது, எல்லா பேங்க்ஸோட கிரெடிட் கார்டும் அந்த டிஎஸ்ஏல இருக்கும். ஸோ எல்லா கிரெடிட் கார்டும் மாத்தி வித் அந்த ஒரு 2 months நான் வந்து அந்த கம்பெனிக்கே த்ரூஅவுட் இந்தியா இருக்கு. அந்த கம்பெனி த்ரூஅவுட் இந்தியா நான் தான் டாப்பரா இருந்தேன். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கிரெடிட் கார்டு விற்று காலையிலேருந்து நைட் வரைக்கும், சில பேர் வந்து நைட் 10 மணிக்கு மேலே அப்படிங்குவாங்க, சில பேர் காலையில் 6 மணிக்கு வாங்குவாங்க, டாக்குமெண்ட்லாம் ரெடியாக இருக்குது 6 மணிக்கு வாங்குவாங்க. ஸோ சில பேர் மத்தியானத்துலலாம் லஞ்ச் பிரேக்கில் வரணுங்குவாங்க. ஸோ அந்த டைமில் என்கிட்ட வண்டியெல்லாம் கூட இல்லை, ஃப்ரெண்டோட ஸ்கூட்டியை வாங்கி அந்த ஸ்கூட்டரில் தான் போவேன், போயிட்டு கிரெடிட் கார்டு விற்றுட்டு அப்படி. ஸோ அந்த டைம் வந்துட்டு இல்லை இந்த டைரக்டர் திருமுருகன் சார் பார்க்கணுங்கிறாரு, நீ வா அக்கா தான் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லி கொண்டு போய் காட்டி, அது கூட ஒரு த்ரூ அவுட் ரோல் கிடையாது, ஒரு குட்டி ரோல் தான். சோ அப்படி ஆரம்பிச்சது. ஆனா அவர் நான் நல்லா பண்றேன், நீ நல்லா பண்ற வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா டெவலப் பண்ணி கிளைமாக்ஸ் வரைக்கும் கொண்டு போனாரு. அக்கானா அவ்வளவு உயிர். பிளஸ் திருமுருகன் சார் பேரும் வந்து லைஃப்னு தான் இன்னுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காரு மொபைல்ல. லைஃப் அப்படின்னு போட்டா இந்த நிமிஷம் வரைக்கும் லைஃப்னா திருமுருகன் சார். நம்ம சஞ்சீவ் வந்து யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த டைம் வந்து இந்த கார்டு கிரெடிட் கார்டுலாம் விற்பாங்கல்ல, அந்த லான்ச் ஆன டைம் கொண்டு போய் இதை விற்றா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும், அது வழியாக உனக்கு சேலரி என்ன பாயிண்ட்ஸோ அதுக்கேற்ற மாதிரி. என்றைக்குமே அந்த மூமெண்ட் தான் எனக்கு லைஃப் முழுக்க, அந்த மூமெண்ட்டு தான். ஆமாம், ஓவர் பர்ஃபெக்டாக இந்த பொம்பளையை நான் கல்யாணம் பண்ணதுனால இந்த வம்பில் நான் மாட்டிட்டு முழிக்கிறேன். நீங்கள் மாற்றிக்கவே கூடாதுன்னு நினைக்கிற விஷயம் என்ன சஞ்சீவ்? உண்மையாக இருக்கிறது. லைஃப்பில் எல்லாருக்கிட்டையுமே உண்மையாக இருக்கேன். ஸோ அது வந்து நான் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேன், யாரையுமே உண்மை, யாரையுமே மனசு வருத்தப்படுற மாதிரி எப்போவுமே பேச மாட்டேன். அதை நான் மாற்றிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்கள் ஒய்ஃப் கிட்ட வெளியே போகணுன்னா எப்படி பெர்மிஷன் கேட்பீங்க? கொஞ்சம் ஆக்ட் பண்ணி காமிக்க முடியுமா? நேராக போவேன், கார் சாவி எடுப்பேன், கதவை பொறுமையாக திறப்பேன், வெளில போயிடுவேன். பர்மிஷன்லாம் கேட்க மாட்டேன், கேட்டால் கிடைக்காது, அதனால நான் கேட்க மாட்டேன். நான் பாடு கார் எடுத்துகிட்டு வெளியில் போயிடுவேன், அவ்வளோதான். எங்கே போகிற இல்லை, அதுக்கப்புறம் ஃபோனில் பேசிக்கலாம். நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லி மாட்டியிருக்கீங்களா சஞ்சீவ்? ப்ரொஃபஷ்னலாக நிறைய இடத்துல வந்து என்னோட இதை ஃபேஸை நானே கம்மி பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனில் எஸ் சொல்லி மாட்டியிருக்கேன். அந்த மாதிரி எனக்கு நானே தடை வச்ச மாதிரி சில ப்ராஜெக்ட்ஸ் ஒத்துக்கிட்டு நான் மாற்றிருக்கேன். பர்சனலாக வந்து நோ சொல்கிற இடத்துல எஸ்ஸுனா, நிறைய இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எஸ் சொல்லிவிடுவேன், அப்புறம் என் பொண்டாட்டிகிட்ட மாட்டிட்டு முடிப்பேன். எனக்கு எதுவும் நீங்கள் ஏதோ ஷேடோக்குள்ளே மாட்டி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். அதெல்லாம் இல்லை, யூ ஆர் ஆல் ஃப்ரீ. இல்லை டோட்டலி மைண்ட் ஃப்ரீ. நம்ம வந்து மைண்ட் ஃப்ரீ தான். நம்மள தான் வந்து யாரோ ஒரு ப்ரொஃபஷனலா கூட எப்பவுமே நம்ம ஃபுல் நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட மைனஸ் என்னன்னு தெரிஞ்சு தான் நாங்கள் 2 பேருமே இந்த ப்ரொஃபஷனில் இருக்கோம். ஃபுல்லாக எவ்வளோ கொடுக்கும் 200% என்றைக்குமே டெய்லி பேசிஸ்லேயே. இப்போ வந்து புது சீரியல் ஆரம்பித்தா 0லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது. ஆன் டெய்லி பேசிஸ்லேயே கார் எடுத்துகிட்டு வெளில கிளம்பும்போது இன்றைக்கி நான் 0லேருந்து ஆரம்பிக்கிறேன், இன்றைக்கி எதாவது நான் அச்சீவ் பண்ணிவிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் 2 பேருமே இருக்கும். பட் சுற்றி இருக்கிற உலகம் வந்து நாங்கள் ஒரு ஷேடோக்குள்ளே இருக்கோம், அதுவும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அது கிடையாது. நினைக்கிறவங்கலாம் வந்து ஐ திங்க் அதை கண்ணை மறைச்சு நினைக்கிறாங்க.